ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பேதுரு பற்றி நம்ம ஒரு கதை பார்ப்போமா? ஒரு நாள் பேதுரு கடலில் மீன் பிடிக்க போனாங்க. அவங்க நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிக்க ட்ரை பண்ணாங்க, கிடைக்கவே இல்லை. வலது பக்கம் வலை போடுறாங்க, இடது பக்கம் வலை போடுறாங்க, கிடைக்கல. இப்போ சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கும்போது காலையில் ஜீசஸ் வந்தாங்க. வந்த உடனே அவர் ரொம்ப சேடாக இருக்கிறத பார்த்து உடனே என்ன பண்ணாங்க, பேதுருட்ட சொன்னாங்க, நீ வலையை வலது பக்கம் போடு அப்படின்னு சொன்னாங்க. பேதுரு உடனே கீழ்ப்படிஞ்சு வலது பக்கம் வலையை போட்டாங்க. போட்ட உடனே என்ன ஆச்சரியம், நிறைய மீன் மாட்டிக்கிட்டு வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு மீன். அதை அவரால் இழுக்கவே முடியலை. உடனே அவர் என்ன பண்ணார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே வலையை தூக்கி போட்டால் 2 போட்டு நிறையிற அளவுக்கு மீன். எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இதிலேருந்து என்ன புரியுது, நாம் ஜீசஸ் வார்த்தைக்கு பேதுரு போல் உடனே கீழ்ப்படிஞ்சால் நம்ம லைஃப்பையும் கர்த்தர் நல்ல பிளெஸ்ஸிங்ஸாக மாற்றுவாங்க. ஓகே, நம்ம கீழ்ப்படிஞ்சு கர்த்தரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா?